ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எஸ்பிஓவில் வந்து பிளான் லான்ச் பண்ணியாச்சு. அண்ட் பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டுன்னு சொன்னதும் என்ன நோட்டீஸ் போர்டுன்னு யோசிக்காதீங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே. நோட்டீஸ் போர்டு வந்து நம்மளுக்கு டெலகிராமில் இருக்குது. ஸோ அதில் போய் ஒவ்வொரு பிளானுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் சார் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் போய் பாருங்கள். அது மாதிரி என்னுடைய சேனல்லையுமே நான் வந்து பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதுவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளானை பற்றி தெரிஞ்சிடுச்சு. அந்த கூப்பன் கோட் மெத்தட் பற்றி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா பிளானில் வந்து கூப்பன் கோட் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்குது. என்னோடய சேனலுமே நான் அந்த கூப்பன் கோட் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே பார்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ கூப்பன் கோட் மெத்தடில் உள்ளே வரணுமா? ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம வந்து கூப்பன் கோட் வாங்காமல் ஃப்ரீயாக கூட நம்ம உள்ளே வந்துக்கலாம். ஸோ அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பிளானை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லை, எனக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியில் போகனாலும் போய்க்கலாம். ஓகேவா? அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து அந்த மூணு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதான் எஸ்பிஓட போர்ட்டல், எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து இதான் நம்ம எஸ்பிஓட போர்ட்டல். இதை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். சரியா? லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி இது கொடுங்க. ஓகே, உங்களுடைய ஐடியை கொடுங்க, உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளே போனதுமே இங்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ரெடி டு பை கூப்பன் சேல்ஸ். ஓகேவா? சேல்ஸ் டீமில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இன்கம் கிடைக்கும். எல்லாமே தெரியும் அப்படி தானே. ஒரு 4 to 6 month வந்து நமக்கு ட்ரைனிங் பீரியட். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்ன மாதிரி உள்ள சேலரி கிடைக்கும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அந்த பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை எப்படி உள்ளே போய் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணவங்களுடைய லிஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இவ்வளோ பேர் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூப்பன் கோடு வந்து அக்செப்ட் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்க. ஸோ அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஓவில் எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 3,316 மெம்பர்ஸ் இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் எல்லாருமே ஃபில் பண்ணி முடிக்கல. ஜஸ்ட் இப்போ தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கனால இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்கள் ஐடிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ வந்து எதுவுமே பண்ணாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணாது. ரீஃபண்ட் கூட வருதுமான்னு சந்தேகம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து நம்ம கூப்பன் கோடை நான் வந்து அக்செப்ட் பண்ணி நான் வந்து நியூ பிளான் சிஸ்டத்தில் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதில் டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதில் வந்து நான் கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணலை, ஆனால் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணி கூப்பன் கோடை அக்செப்ட் பண்ணாத இன்கம் வாங்கி நான் ஒர்க் பண்ண வாரேன்னு சொல்கிறவங்க இந்த ப்ளூ கலர் இதில் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் நாட் கண்டினியூஸ். எனக்கு வந்து அதுலேயும் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, கூப்பன் கோட் வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது செகண்ட் பிளானில் வரதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது நம்மளுக்கு வந்து சேல்ஸ் டீம்லேயும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ரொமோஷன் டீம்லேயும் வரதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ரெண்டு பிளான்லையுமே எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறவங்க, நான் எஸ்பிஓ விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சரியா? ஸோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் தான் டிசைட் பண்ணி, யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன் தான் எடுக்கணும். சிலவங்க 4-5 ஐடிஸ் வச்சுருப்பீங்க, மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு இதுக்கு வந்து நீங்கள் கூப்பன் கோட் வாங்குவீங்க, இன்னொன்று வாங்க முடியலன்னு செலக்ட் பண்ணுங்கள், இல்லை இன்னொன்று ரீஃபண்ட் வேணும்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது கரெக்டாக எந்த ஐடிக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணும்போது கரெக்டாக எந்த ஐடிக்கு வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஐடி வந்து கரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போய் கொடுத்துக்கோங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த விஷயம் எல்லாமே ஸோ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றலாம் அப்படின்னா எதுவுமே மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் 4-5 வாட்டி செக் பண்ணிவிட்டு இது ஓகேவா, நமக்கு முடியுமா பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.